வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறு பயிற்சியாளர்களுக்கு மகிழ்ச்சி அளித்த ஜனாதிபதி. தென்னை உற்பத்தியாளர்களுக்கு நாளை முதல் உரமானியம். ஆனையிரவு உப்பு தொழிற்சாலையின் பணிகள் ஆரம்பம். புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. நாட்டில் தொற்றா நோயால் மரணங்கள் அதிகரிப்பு. சுகாதார அமைச்சரின் பகீர் தகவல். வடக்கு மாகாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதி உயர் வெப்பநிலை எச்சரிக்கை. காணாமல் போன காசா மீட்புக் குழு இஸ்ரேலிய படைகளால் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டதாக தகவல். தொடர்பன உள்நாட்டு செய்திகள். நெல் வயல்களில் பயிரிடப்படும் ஏனைய பயிர்களுக்கும் உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். இந்த வருட சிறுபோகத்தில் நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்லாது நெல் வயல்களில் பயிரிடப்படும் பிற பயிர்களுக்கும் உரமானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி பெலியத்தையில் நடத்திய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். அத்துடன் இளம் தொழில் முனைவோர் தொழில் அமைச்சிடம் தாம் பெற்ற சான்றிதழை காண்பித்து கடன் பெற முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் குறித்த கடனை பெறுவதற்கு உத்தரவாதம் தேவையில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தென்னை உற்பத்தியாளர்களுக்கான உரமானியம் வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இலங்கையின் தென்னை உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் தென்னை உற்பத்திக்கான உரம் வழங்கும் ஆரம்ப நிகழ்வை உலக உணவு திட்டத்தின் கீழ் ரஷ்யா அரசாங்கம், யூரல்களி நிறுவனம் மற்றும் இலங்கை அரசு ஆகியவை இணைந்து நாளை ஏற்பாடு செய்துள்ளன. இதற்கமைவாக இலங்கையின் தென்னை உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு வெள்ளவாய பிரதேச செயலாளர் பிரிவில் கதபானகால தென்னங்கன்று மேடை வளாகத்தில் நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய உப்பு கம்பெனியுடன் இணைந்து ஆனையிரவு உப்பு தொழிற்சாலையின் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தேசிய உப்பு கம்பெனியின் கீழ் இயங்கும் ஆனையிரவு உப்பளத்தின் தேசிய உப்பு தொழிற்சாலையை இன்று முதல் மக்கள் பாவனைக்கு வழங்குவதாக தொழிற்சாலையின் தலைவர் கயான் வெள்ளாள தெரிவித்தார். ரஜலுனு என்னும் பெயரில் சமையல் உப்பு அறிமுகப்படுத்தப்படுவதுடன் அந்த தொழிற்சாலை ஊடாக மிகவும் சாதாரண விலையில் சமையல் உப்பு சந்தைக்கு வழங்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் தலைவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலை ஊடாக இப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கும் எதிர்பார்ப்பதாக தலைவர் சுட்டிக்காட்டினார். ஆனையிரவு உப்பின் அடையாள பெயரை உறுதிப்படுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். ஆனையிரவு உப்பு என்னும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநெத்தி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இதன்படி வடக்கு மாகாணத்தின் கைத்தொழிற் பொருளாதார அடையாளங்களில் ஒன்றான ஆனையிரவு உப்பளத்தை மீள ஆரம்பித்தமை கால தேவையான செயற்பாடாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆனையிரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும் ஆனையிரவு உப்பு என்ற அடையாள பெயர் ரஜலுனு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டைகளில் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆனையிரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த அடையாளம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தன போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆனையிரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆனையிரவு உப்பு என்ற பாரம்பரிய பெயருடனேயே விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு மேலதிகமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதியும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறை நாட்களுக்கான பதில் பாடசாலை நாளுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுப்பர்மடம் கடற்றொழிலாளர்களின் சங்கம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. பருத்துறை சுப்பர்மடம் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் நேற்று மாலை 5 மணியிலிருந்து காலவரையற்ற வகையில் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தவர்கள் சிலரால் தொடர்ச்சியாக சங்கத்துக்கு அவதூறு பரப்பும் செயற்பாடு மற்றும் அடாவடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் மேற்படி நபர்களின் செயற்பாடுகளால் சங்கத்தை தொடர்ந்து இயக்க முடியாதென்று நீரியல் வளத்துறை திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகத்து அறிவிக்கப்பட்டுள்ளது என சங்க அங்கத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சுப்பர்மடம் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் சிவகுமார் நேற்று மாலை பருத்தித்துறையில் இருந்து வருகை தந்தபோது இருவர் அவரை வழிமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து சுப்பர்மடம் பகுதி மக்கள் போலீஸ் நிலையத்துக்கு மேற்படி விடயம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து பருத்தித்துறை போலீசார் சங்கத்தின் உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பெற்றதுடன் தாக்குதல் நடத்திய இருவரையும் கைது செய்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான சுப்பர்மடம் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் சிவகுமார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி செய்த நபர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு தலைமறைவாக உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட நபரை 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்திற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள்களும் மாத்தளை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மட்டக்களப்பில் விசேட மாநாடு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல்களை முன்னிட்டு மட்டக்களப்பில் உயர் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடலானது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகருமான ஐஸ்டினா முரளிதரன் தலைமையில் ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள பழைய மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. உதவி தேர்தல்கள் ஆணையாளர் எம் சுபிஜானின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உள்ளூராட்சி தேர்தலுக்கு மேற்கொள்ளப்படவுள்ள முன்னாயத்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர்களாக சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், நபரூபரஞ்சினி முகுந்தன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், முப்படை உயர் அதிகாரிகள், உயர் போலீஸ் அதிகாரிகள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் தொற்றா நோயால் அதிக மரணங்கள் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் ஏற்படும் மொத்த மரணங்களில் 83% தொற்றா நோய்களால் ஏற்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நெலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நாட்டின் முதன்மை சுகாதார சேவை முறைமையின் தரம் மற்றும் அணுகலை மேம்படுத்துவதற்காக உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படவுள்ள முதன்மை சுகாதார சேவை முறைமை அபிவிருத்தி திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கும் நிகழ்விலேயே அமைச்சர் இதனை கூறினார். சுகாதார தரவுகளுக்கு அமைய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 35% உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அவர்களில் உயர் இரத்த அழுத்தம் இருப்பது தெரியாமல் இருப்பதால் ஆண்டுதோறும் சுமார் 60,000 பேர் பக்கவாதத்திற்கு ஆளாவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதில் சுமார் 4,000 பேர் ஆண்டுதோறும் உயிரிழத்தல் அல்லது ஊனமுற்ற நிலைக்கு ஆளாவதாக அமைச்சர் கூறினார். அதேபோல் நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகள் மக்கள் தொகையில் 20% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அவர்களில் 41% பேர் சிகிச்சை பெறுவதில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். யாழில் மாணவியை கண்டித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு மாணவியொருவரை கண்டித்த விவகாரம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவியின் பிழையான செயற்பாடு காரணமாக அவரை நல்வழிப்படுத்தும் வகையில் கண்டித்த ஆசிரியருக்கு எதிராக மாணவியின் தாயாரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டது.
செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நேற்று முன்தினம் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் போலீஸ் காவலில் தடுத்து வைத்தனர். இதனை அடுத்து குறித்த ஆசிரியை நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் போலீசார் முற்படுத்தியிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷாந்தன் பொன்னுத்துரை ஆசிரியரை சரீரப்பணியில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தார். மன்னார் நறுவிலிக்குளம் விளையாட்டு மைதானத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டுக் கழகங்களின் பிரதிநிதிகளை சந்திக்கும் வகையிலும் இளைஞர்கள் விளையாட்டுத்துறை சார்பாக எதிர்வரும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராய்வதற்கான விஜயத்தினை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே மேற்கொண்டிருந்தார். மன்னார் பள்ளிமுனை விளையாட்டு மைதான பார்வையாளர் அரங்கில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் மன்னார் மாவட்ட விளையாட்டுக் கழகங்களின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பின் போது நீண்டகாலமாக கட்டுமான பணிகள் பூர்த்தி செய்யப்படாது காணப்படுகின்ற நறுவிலிக்குளம் விளையாட்டு மைதான பணிகளை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் திகதி முதல் நானோயா வரை கலிப்சோ விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக ரயில்வே திணைக்களம் கலிப்சோ ரயிலை நானோயா வரை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. பதுளை ரயில் நிலையத்திலிருந்து பண்டாரவளை ரயில் நிலையத்திற்கு கலிப்சோ ரயில்கள் தினமும் இயக்கப்பட்டு வந்தன. இதன்படி ஏப்ரல் 8ஆம் திகதி முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பதுளையில் இருந்து நானோயாவிற்கு இந்த ரயில் சேவை இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொரு இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏழாலை தெற்கை சேர்ந்த 19 வயதான சிவராசா பிரவீன் என்னும் இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காந்தரோடி பகுதியில் வேகமாக பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியமையால் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் கூறினர். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக 1 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைப்களை கொழும்பை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பெற்றுக் கொண்டுள்ளார். பிரபல யூடியூப் சேனலான வைல்ட் குக் புக்கை உருவாக்கிய ஜரித்தென் சில்வா யூடியூப் தளத்தில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைப்பை கடந்த முதல் இலங்கையராக மாறியுள்ளார். 2020 தனது சேனலை தொடங்கியதிலிருந்து சரித் 600க்கு மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றியுள்ளார். 4 பில்லியனுக்கு அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளார். அவரது தனித்துவமான வெளிப்புற சமையல் பாணி மற்றும் உண்மையான இலங்கை சமையல் குறிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன. இந்த மைக்கேல் இலங்கையின் யூடியூப் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கிறது. நாமினி விஜயதாசவிற்கு அமெரிக்க இராஜாங்க செயலாளரினால் வழங்கப்படும் துணிச்சலான பெண்ணுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை ஊடகவியலாளர் நாமினி விஜயதாச புலனாய்வு ஊடகத்துறை காட்டிய பங்களிப்பையும் இலங்கையில் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கு அவரின் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் முகமாக அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச துணிச்சலான பெண்கள் விருதை பெற்றுள்ளார். 3 தசாப்தங்களுக்கு மேலாக விஜயதாச தனது ஊடகத்துறையில் தொடர்ந்து தைரியத்தையும் நேர்மையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போரில் மனித தாக்கத்தை ஆவணப்படுத்துவதன் மூலமும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதன் மூலமும் அவர் தனது ஊடக பயணத்தை தொடங்கினார். அரசாங்கத்தின் முறைகேடுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட முக்கியமான பிரச்சினைகள் குறித்து அவரது புலனாய்வு பணி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அமெரிக்க வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் 2007ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சர்வதேச துணிச்சலான பெண்கள் விருதானது தைரியம், வலிமை மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திய உலகளாவிய பெண்களை கௌரவிக்கும் முகமாக வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி 18வது ஆண்டுக்கான சர்வதேச துணிச்சலான பெண்கள் விருது வழங்கும் விழா ஏப்ரல் 8ஆம் திகதி லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள ஜோனாதன் கிளப்பில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில்
அதி உயர் வெப்பநிலை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிக வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பகல் நேரங்களில் வெயிலில் செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அத்துடன் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும்படியாகவும் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஒளி ஆடைகளை அணியுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பராக்கிரம வீதி பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பெல்லும்பிட்டி பிரதேசத்தில் வசிக்கும் 25 வயதுடைய இளைஞர் ஆவார். சந்தேக நபர்களிடமிருந்து 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 70,000 ரூபாய் பணம் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். காணாமல் போன காசாவின் மீட்பு குழுவினர் இஸ்ரேலிய படைகளால் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் தெற்கு ரஃபால் பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் மீட்பு குழுவினர் காணாமல் போயிருந்தனர். இஸ்ரேலிய படைகளால் அளிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்கள் புதைக்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய படைகளின் நேரடி இலக்குகளால் சிலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சிலரை பிடித்து தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்துள்ளனர். இந்நிலையில் 13 வைத்தியர்களும் சிவில் பாதுகாப்பு நிறுவன ஊழியர்கள் பலரும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மார்ச் 18ஆம் தேதிக்கு பின்னர் 10 நாட்களுக்குள் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களில் குறைந்தது 921 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 2054 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்பான விளையாட்டுச் செய்தி. இந்திய பிரீமியர் லீக் தொடரில் இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையில் பல பரீட்சை நடைபெறுகிறது. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இன்று பல பரீட்சை நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றைய போட்டி நடைபெறுகிறது. தடை நீங்கிய ஹர்திக் பாண்டியா மும்பை அணியில் களமிறங்குவதால் அந்த அணியின் பலம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி தனது முதல் ஆட்டத்தில் சிஎஸ்கேவிடம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.